இப்போ மோசே போகும்போது எந்த பலியையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. அவன் கேஷுவலாக போயிட்டு அங்கே இருந்து கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், வந்தான் நீ செத்துருவேங்கிறாரு. ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், என்னோடு வந்து வா பேசு என்கிறார். யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ என்ன அர்த்தம்? என்னோடு அவன் பேசுகிற அளவுக்கு நான் அவனுக்கு கிருபை கொடுப்பேன். ஆனால் ஒருவன் தூரத்தில் நிற்கிறான், ஒருவன் பக்கமாய் வந்து பேசுகிறான். நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி என் கிரியையினால் கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன்னு நினச்சோம்னா அங்கே சாவுக்கு தான் முதலிடம் இருக்குது. ஆனால் நான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பால் ஒரு சரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். அவரை மனசை வேதனைப்படுத்தாதனால நான் ஒழுக்கமாக வாழ விரும்புகிறேன். ஏன்னா அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நான் என்னுடைய ஒழுக்கத்தினால இந்த ஆசீர்வாதம் கிடையாது, அவர் என் மேலே வைத்த கிருபையினால் தான் இந்த ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் என் வேதம் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. இவர்களுடைய வித்தியாசத்தை ஏற்படுத்தின ஆசீர்வாதம் என்ன? அது கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டபடினாலே, தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமே அது உயர்வான ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த உயர்வான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒண்ணுமே மிச்சம் வைக்கல, சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு தேவன் என்று ஒருவர் அறியப்படுவார் என்று சொன்னால் இஸ்ரவேலாகிய என்னுடைய தேவனாகத்தான் அறியப்படுவார். என்னை எப்படி சந்தித்தாரோ, என் வாழ்க்கையில் எப்படி ஒரு முகத்தை பிரகாசிக்க கிருபை கொடுத்தாரோ, அப்படி இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் கிருபையினால் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றி கிரியைகளை மேற்கொண்டு அவர்களை கிருபையினால் மாற்றுகிற தேவனாக, யாக்கோபின் தேவனாக ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று தேவனுக்கு பெயரிட்டான். God is the God of Israel. தேவன்னா அது யாருடைய தேவனா? என்னுடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இந்த வசனத்தை விதைக்கிற ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் இந்த விதைக்கப்படுகிற இந்த தேவ வசனமாகிய இந்த விதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் 30, 60, 100 தேவன் பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக விளையச் செய்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் விளைவை உண்டு பண்ணுவீராக. மாற்றங்கள் உண்டாகட்டும். இது ஜீவ வார்த்தை என்று எழுதியிருக்கிறபடினாலே மக்களுடைய வாழ்க்கையில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம். கிரியைகளை மேற்கொள்ளும் கிருபை என்று சொல்லி நான் சில வாரங்களாக போதித்து வருகிறேன். கிருபையானது, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகள் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கண்டித்து உணர்த்தி கன்விக்ட் பண்ணுகிறார். கண்டித்து உணர்த்தி அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் அழிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கைக்குள் அவர் வந்து விட்டார். வந்த பிறகு என்ன பண்ணுகிறார்? அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகள் ஆங்காங்கே காணப்படும் என்று சொன்னால், எண்ணங்களில் காணப்படும் என்று சொன்னால், தேவனோடு இருக்கிற தொடர்ந்து இருக்கிற ஐக்கியத்தினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை முற்றுமாக அழித்து நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எண்ணங்களை மாற்றுகிறார். கர்த்தருடைய எண்ணங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் துரத்த தேவன் தான் நம்மை பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
இது எதனால் உண்டாகிறது? தேவனோடு நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவினால் உண்டாகிறது. தேவனுக்கு தெரியும் நம்ம பலவீனம் உள்ளவர்கள், நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம வந்த பின்னணி, நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அவர் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறவரும் இல்லை. சிச்சோ நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா இப்படி இருக்க அப்படின்லாம் கேட்க மாட்டார். தெரியும் நீ எவ்வளவு குறுக்கு புத்தி உள்ளவன் யாக்கோபுன்னு தெரியும். ஆனாலும் அங்கே எழுதியிருக்கிறது, அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், எந்த கிரியைகள் அவருக்கு விரோதமாக இருக்குதோ அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிற்காது. ஆமேன். அவருடைய தீர்மானம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் ஒரு நாள் நிலை நிற்காமல் போய்விடும். ஆமேன். அதற்கு நேராக தேவன் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த கிரியைகள் இப்போ என்கிட்ட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நேற்றுக்கு இருந்த கிரியைகள் இன்றைக்கி இல்லை. போன வாரம் இருந்த கிரியைகள் என்கிட்ட இல்லை. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல தேவன் நம்மை மாற்றி வருகிறார். அந்த வெளியிலேருந்து பார்த்தா அந்த மாற்றங்கள் தெரியாது. வேதம் சொல்லுகிறது, புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழிந்து வருகிறது. இதை தான் மக்கள் பார்க்க முடியும், வருஷம் வருஷம் அவருக்கு ஏஜ் ஆகுதுன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை புறம்பான வாழ்க்கையை பார்த்து முடிவெடுக்கிற வாழ்க்கை இல்லை. எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது புதிதாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எங்காயிட்டே போயிட்டு இருக்கான். உள்ளான மனிதன் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே நாளுக்கு நாள் புதிய மனிதனாக ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறிக்கொண்டு இருக்கிறான். புறம்பான மனிதனை பார்க்கும் பொழுது அவன் அப்படியே ஃபேடாகிட்டே இருக்கான். ஆனால் புறம்பான மனிதன் இயேசு வரும்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவான். ஆனால் உள்ளான மனுஷன் இப்பொழுதே தேவனால் பலப்படுத்தப்படுகிறான். அதைத்தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறார். அப்போ வெளியில் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உள்ளான ஜீவியத்தின் மாற்றங்கள் தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்வின் மாற்றமாக இருக்கிறது. ஆமென். அப்போது இன்றைக்கி நான் முக்கியமாக மோசேயின் வாழ்க்கைக்கு போக போகிறேன். நான் யாக்கோவை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு சொல்லவிட்ட ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு வேகமாக நான் மோசேயின் வாழ்க்கைக்கு போகிறோம். ஆமென். இங்கே என்ன பார்த்தோம்? நம்ம கடைசியாக யாக்கோபு தேவனை முகமுகமாக சந்தித்தான். இதோ நான் தேவனை முகமுகமாக சந்தித்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 32 பார்த்தோம். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வரும்பொழுது அவர் முகத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது, அவர் நாமத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை கூறி இப்படி நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், என் முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவேன், என் முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா தேவனுடைய முகம், தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய முகத்தை தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தன் வல்லமை அவர் நம்மேல் வைக்கிறார். அப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்று சொல்லி நாம் போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அங்கே ஒரு காரியத்தை யாக்கோபு செய்கிறான். அதை நான் உங்களுக்கு நிச்சயமாக காண்பிக்க விரும்புகிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஏன்னு சொல்கிறேன். ஆதியாகமம் 33 அதிகாரம் 20 இடையில் நடந்த காரியங்களை நீங்கள் வீட்டில் கூட வாசிக்கலாம். இந்த காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 33:20 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அவன் பேர் இஸ்ரேல் தேவன் மாற்றிட்டாரு. இப்போ கர்த்தருக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான் பலிபீடத்தை கட்டி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். நம்ம பாடுறோம்ல, எலோகேன்னு பாடுறோம். என்னத்துக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஏல்னா தேவன், வேற ஒன்றுமே இல்லை. ஏல்னா தேவன். எலோகே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எலோகே இஸ்ரேல்னா இஸ்ரேலின் தேவன். என்ன அர்த்தம்? தேவன் இஸ்ரேலின் தேவன். என்ன சூப்பராக பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன மனசில் வச்சு வைக்கிறான்னு தெரியுமா? அக்டோபர் மாதம் 30 அதாவது 2022 அக்டோபர் 30 இருந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணினேன், இஸ்ரேலின் தேவன் என்று சொல்லி. அப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம சபைக்கு நீங்கள் போய் வேணால் அந்த பார்க்கலாம், திருப்பி யூடியூப்பில் இருக்குது. உலகத்தில் தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் எப்படி அழைக்கப்படுவார்? இஸ்ரேலின் தேவன் தான் தேவன் என்று அர்த்தம் இல்லையா? நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணேன்.
ஒன்றும் இல்லை, அதை தான் இங்கே அவன் சொல்கிறான். அவன் சொன்னதை தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு கவனிக்கல, நேற்று கவனிக்கும் போது ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்ற உலகத்தில் ஒருவர் அறியப்படுவார் என்று சொன்னார். அவர் யார்? என்னுடைய தேவன் தான். இஸ்ரேலா தன்னை சொல்கிறான், என்னுடைய தேவன் தான் தேவன். ஹல்லேலூயா. அப்போ பொதுவாக எபிரேயர்களுடைய தேவன், யூதர்களின் தேவன் அப்படி சொல்லவல்ல. இனி என் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு தேவன் என்று ஒருவர் அறியப்படுவார் என்று சொன்னால் இஸ்ரேலாகிய என்னுடைய தேவனாகத்தான் அறியப்படுவார். என்னை எப்படி சந்தித்தாரோ, என் வாழ்க்கையில் எப்படி ஒரு முகத்தை பிரகாசிக்க கிருபை கொடுத்தாரோ, அப்படி இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் கிருபையினால் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றி கிரியைகளை மேற்கொண்டு அவர்களை கிருபையினால் மாற்றுகிற தேவனாக, யாக்கோபின் தேவனாக, ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன் என்கிற தேவனாக அவர் உலகத்திற்கு அறியப்படுவார் என்று சொல்லி எலோகே இஸ்ரேல் என்று தேவனுக்கு பெயரிட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். உரிமை பாராட்டினான். கர்த்தர் அவனை பார்த்து நோ சொல்லலை. உனக்கு தான் இஸ்ரேல் பேர் வச்சான், அது எப்படி நீ எனக்கு பேர் வைப்பேன்னு. கர்த்தர் அதை விரும்பினார். தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அது இஸ்ரேலின் தேவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் த காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு வருகிறது. காட் இஸ் த காட் ஆஃப் இஸ்ராயேல். தேவன்னா அது யாருடைய தேவனா? என்னுடைய தேவன். அப்போ நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம பேர் அங்கே போட்டு தேவன் சொன்னால் அது ஈசாக்கின் தேவன், அது எனக்கு பழைய பேராக இருக்குது, ஐசக்கோட தேவன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தரும் சொல்லணும். தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அந்த தேவன் உலகத்துக்கு அறியப்பட வேண்டும். அன்றைக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அதே ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்துகிற விதத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏதோ சும்மா எலோகேன்னு பேர் வச்சுக்கிறது இல்லை. வாழ்க்கையில் நாம் தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓகே, சரி. இன்னொரு முக்கியமான காரியத்தை இங்கே யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆசீர்வாதங்கள் அப்படின்னு வரும் பொழுது சரி, கர்த்தர் ஏதோ யாக்கோபை ஆசீர்வதித்தார், இஸ்ரேல் மாற்றினார், அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, நிறைய செல்வங்களை கொடுத்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் அவனுக்கு முன்னாடியே இருந்துச்சு. கர்த்தர் பேர் மாற்றுறதுக்கு முன்னாடியே அவன் எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வித்தியாசத்தை வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 36 6 முதல் 8 வசனங்கள். இதை நான் உங்களுக்கு நிச்சயமாக காண்பித்தே ஆக வேண்டும். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவற்றையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஏசாவை பற்றி. யாரு? சுதந்திர பாகத்தெல்லாம் வித்துட்டு இஷ்டத்துக்கு திருமணம்லாம் பண்ணி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நினைச்சானே, அந்த ஏசாவை பற்றி எழுதியிருக்கிறது. ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். ஏன் போனானா? கீழே எழுதியிருக்கிறது. அவர்களுடைய சம்பத்து, சொல்லுவோமா, சம்பத்து, ஐஸ்வர்யம், ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதாக இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு பேருக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள பெரிய வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் இன்னொரு இடத்துல முன்னாடி எழுதியிருக்கும். ஆபிரகாமும் லோத்தும் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்த பொழுது இதே போல வேதத்தில் எழுதியிருக்கும். அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களுடைய சம்பத்தை தாங்கக்கூடாதாக இருந்தது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று வரும் பொழுது இவர்களில் பெரிய வித்தியாசத்தை காண முடியவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இஸ்ராயேல் என்று பெயரை பெற்றுக்கொண்ட யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் என்பது வெறும் ஆடு மாடுகள் பொன்வெள்ளியை குறித்தது அல்ல. அதில் ஒரு பங்கு. அது பொதுவான ஆசீர்வாதம். நித்திய ஆசீர்வாதத்தை அவன் தேவனை தனக்கு சொந்தமாக பெற்றுக்கொண்டானே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ நமக்கு என்ன நம்ம நினைக்கணும், நமக்கு ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லைன்னு இல்லை. நமக்கு தேவன் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை முதல்ல பிரதானமாக கொடுத்துருக்கிறாருன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ வாட்டி வாசிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு தெரியுமா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்றால் என்னன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேதாகமத்தை எடுத்து ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்க்குறீங்க, ஈசாக்கின் வாழ்க்கையை பார்க்குறீங்க, யாக்கோபின் வாழ்க்கையை பார்க்குறீங்க. இவங்களெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதை பார்த்து நாம் பிரமித்து நிற்கிறோம். ஐயோ, இப்படி நமக்கு கொடுத்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன், அந்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வெறும் ஆபிரகாம்னா அங்கே ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. ஈசாக்குனா ஈசாக்கிட்ட தான் ஒன்று சொன்னார். அதே போல் யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்பை யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வதிக்கிற எல்லா மற்ற சகோதரரை காட்டிலும் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் உன்னதமான ஆசீர்வாதங்கள். அதை நீங்கள் ஆதியாகமம் கடைசி பகுதியில் வாசித்து கொள்ளலாம். அப்போ நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மை உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறான்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எந்த நம்ம முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் தேவன் தனிப்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சகல ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் பூமியில் அதெல்லாம் அனுபவிக்கலைன்னா விசுவாசிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னமோ எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிறோம். தேவன் ஆவி உள்ளதானே இருக்குது. இந்த ஆவிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாத்தையும் தேவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் டைம் எடுத்து உட்கார்ந்து யோசித்து அதை தியானித்து அதை அறிக்கை பண்ணி அது என் வாழ்க்கையில் பலிக்கும் வரைக்கும் அதுக்குன்னு நான் நேரம் செலவிடும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நான் விசுவாசத்தினால் எடுத்து என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அது வெறும் இந்த உலக பிரகாரமான என் குடும்பத்திற்கானது மட்டுமல்ல, அதையும் தாண்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சபைகளுக்கும் அநேகரை உலகத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம சின்ன புத்தியை வச்சுக்கிட்டு வெறும் பர்ஸை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருள்களை பார்த்துக்கிட்டு இவங்க வாங்குகிற காரு அதுபோல் வசதிகளை பார்த்துட்டு இதுதான் ஆசீர்வாதம் நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் அநேகருக்கு இடர்கள் உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் என் வேதம் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. இவர்களுடைய வித்தியாசத்தை ஏற்படுத்தின ஆசீர்வாதம் என்ன? அது கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம். கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தினால், கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டபடினாலே, தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமே அது உயர்வான ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த உயர்வான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒண்ணுமே மிச்சம் வைக்கல, சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே சபையிலலாம் இனிமேல் வித்தியாசம் காமிக்க முடியாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு, கர்த்தர் இவனை விட்டுட்டாரு, ஏசாவை வெறுத்தாரு, யாக்கோபை ஆசீர்வதித்தாரு, அப்படி சபையில் சொல்ல முடியாது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால் தேவன் ஒருத்தரை வெறுக்கிறவராக ஒருத்தரை நேசிக்கிறவராக இல்லை. தன்னை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுமே சம அந்தஸ்து உள்ளவர்களாக அவர்களை எல்லா சுகத்தினாலும் ஆசீர்வதிக்கிறார். வித்தியாசம் எங்கே வருகிறது? விசுவாச குறைவுகள். விசுவாசம் மாறும் பொழுது, அவரை தொடர்ந்து விசுவாசிக்கவும் அன்பு கூறுவதிலும் நாம் தவறும் பொழுது நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை பற்றி வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. நம்ம தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். நம்மள்ட்ட அதை கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது. நம்ம எப்போயுமே சாகிற வரைக்குமே வித்தியாசம் பார்த்துருவோம். எப்படி இருந்தாலும் ஒரு வித்தியாசம் பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளாகட்டும், பிள்ளைகளுக்காகட்டும், ஏதோ நம்மளுடைய மாம்சம் எப்போதுமே ஒரு வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்து கொள்ளும்படியாகவே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் ஹல்லேலூயா, அவர் பொய் சொல்லவும் மாட்டார், அவர் மனம் மாறவும் மாட்டார், அவர் வித்தியாசம் காண்பிக்கவும் மாட்டார். வித்தியாசங்கள் நம்முடைய விசுவாசத்தினால் உண்டாகிறதே ஒழிய தேவனிடத்தில் எந்த வித்தியாசம் இல்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எந்த பிள்ளைகளையும் அவர் நீ இப்படி நான் அப்படின்னு சொல்கிறவரே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த பிள்ளைகள் பலவீனமாக இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை இப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்? 1 யோவான் 4:4 வாசிப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் சொல்லுகிறேன், அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் எனக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. இனிமேல் என் கண்ணை வச்சுட்டு எனக்கு இருக்கிறத பார்க்க மாட்டேன். உலகத்தில் இருக்கிறாங்க பெரிய பணக்காரர்கள், எல்லாரை விட நான் தான் பணக்காரன். எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை கம்பேர் பண்ணும் பொழுது, உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் என்னை விட ஏழைகள் தான். ஆனால் அவர்கள் எல்லாரை விட நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் தரித்திரம் உள்ளவர்களை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் காணவில்லையா?
விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஏழ்மையோடும் தரித்திரத்தோடும் இருப்பது தேவ சித்தமே கிடையாது. அந்த ஆசீர்வாதங்களே அவ்வளோ பெருசுனா அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லோத்துக்கும் ஆபிரகாமோட இருந்ததுனால லோத்தை வந்து கர்த்தர் குறைச்சி நடத்தலை. ஆசீர்வாதமான ஆட்களோடு இருக்கும்போது நம்மளும் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். பிறந்தது ஒரே தகப்பனுக்கு தான். பொதுவான ஆசீர்வாதங்கள் 2 பேருக்குமே இருந்தது இந்த இடத்துல பார்த்தா. ஆனால் யாக்கோபு விசேஷமானவனாக இருந்தான். அப்படி தான் நீங்களும் நானும் இன்னைக்கு விசேஷமானவர்களாக இருக்கிறோம். உலகத்திலேயே நிறைய பேர்கிட்ட செல்வங்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. உலகத்திலையும் தரித்திரமாக இருக்கிறாங்க, சபைக்குள்ளும் தரித்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஆசீர்வாதம் எது? ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ கவனம் அதில் இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பது மட்டுமல்ல, உலகத்தில் நான் பார்த்து பிரமித்து ஒரு மாதிரி நான் என்னை கூனி குறுகி என்னை குறைத்து மதிப்பிடுகிற காரியங்கள் எனக்கு உரியதல்ல. ஏனென்றால் நான் எப்படி பார்க்கணும்? உலகத்தில் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறார். அது கிறிஸ்து என்னும் ஆசீர்வாதம். இயேசு என்னும் பொக்கிஷத்தையே கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் தேவன் எனக்குள் வைத்திருக்கிறார். அவங்கள்ட்ட போய் இருக்கான்னு கேளுங்க, அது இல்லை. உலகம் அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ளாது என்று எழுதியிருக்கிறது. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக பல ஃப்ளைட்டு கூட வச்சிருக்கலாம், அவனுக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் அவன் பணக்காரன் தான். ஆனால் அவனுக்குள்ளே கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் பணக்காரர்கள். இது ஏதோ பேச்சுக்கு வர்ணஜாலத்துக்கு சொல்றதில்ல, இது சத்தியம். ஆமென். அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். Now we come to Moses. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அந்த பகுதி எனக்கு வேகமாய் பார்க்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யோவான் 1:16 முதல் 17, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னே என்ன நினைப்போம்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்னா அது மோசே, கிருபை அப்படின்னா அது இயேசு. 2 பேரையும் என்ன பண்ணுவோம்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமானவர்களாக கான்ட்ராஸ்டாக அப்படி பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். இங்கே என்ன எழுதியிருக்கிறது? நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. நான் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதே ஒழிய நியாயப்பிரமாணம் மோசைக்கு ஒரு நாளும் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கும் மோசையோட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் அவனை டீல் பண்ண விதம். அப்போது ஒருத்தர் மூலமாய் கொடுக்கப்பட்டு இருக்கலாம், அது அவர்களுக்காக கொடுக்கப்படாததாகவும் இருக்கலாம். அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த இடத்துல கர்த்தர் இப்படி சொன்னார்? யார் மேலே இரக்கமாக இருப்பேனோ இரக்கமாக இருப்பேன், யார் மேலே உருக்கமாக இருப்பேனோ உருக்கமாக இருப்பேன்னு மோசையை பார்த்து சொன்ன காரணம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக உருக்கமாக இருக்கிறதுக்கு பாத்திரமாக நம்மளும் அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? காரணம், கர்த்தருடைய, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தேன் இந்த பிரசங்கத்தை, கர்த்தர் ஒரு உணர்வுள்ளவர், சென்சிட்டிவானவர். அவர் இருதயத்தை புரிஞ்சுக்கிறவங்க மேலே கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அதுக்கு சொல்ல வருகிறேன். கிருபை வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவரை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் வேண்டும். அதை நான் காமிக்கிறேன். எக்ஸோடஸ், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. யாத்ராகமம் 33 முக்கியமான வசனங்களை மட்டும் வேகமாய் வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். யாருடைய துக்கமான வார்த்தைகள் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் துக்கப்பட்டு பேசின வார்த்தைகள். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த இடத்துல மோசேயிட்ட? 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் தான் கூப்பிட்டு வந்தேன், என் தாசனுக்கு நான் அது வாக்கு பண்ணியிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணு, சிம்பிளாக சொல்கிறேன், நீ ஜனங்களை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. நீ கூட்டிகிட்டு போ, ஒரு தூதனை அனுப்புகிறேன், ஆனால் நான் உன் கூட வரலன்ட்டார் கர்த்தர். ஏன் வரலன்னு தெரியுமா? நான் வந்தேன்னா நான் கொஞ்சம் டென்ஷனான ஆள், வழியில் அழிஞ்சாலும் அழிஞ்சு போயிடுவாங்க இவங்களாம், அதுக்கு நான் வராமல் இருக்கிறதே பெட்டர். நான் சாதாரண தமிழில் சொல்கிறேன், அந்த வசனங்கள் நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்க. நான் வரலப்பா, நான் தான் வாக்கு பண்ணிட்டேன், சரி உங்களுக்கெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், நீ கூட்டிகிட்டு போ,
வழி நடத்துறதுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறேன், நான் வரல, நான் வந்தேன்னா எனக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது, இவங்க பண்ணுற அட்டகாசம் என்னைக்கு இருந்தாலும் இவங்க அழிஞ்சிருவாங்க, அதனால் என்னை விட்டுடு அப்படிங்கிறார். இதை கேட்ட இந்த துக்கமான வார்த்தை, இது யாருடைய துக்கம்? யாருடைய துக்கம்? கர்த்தருடைய துக்கம். இதை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறார் கர்த்தர்? தன்னுடைய மோசே இடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தருக்குன்னு ஒரு இருதயம் இருக்குது. கர்த்தரும் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவன் தான் கிருபை பெற்றவன். சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறார், அப்படிதான் சவுலை தேர்ந்தெடுக்கிறாரு. சவுல் கீழ்ப்படியலை, சவுல் அமலேக்கியனை கொல்லலை, சவுல் ஆடு மாடெல்லாம் கொண்டாந்துட்டான், கர்த்தர் சங்காரம் பண்ண சொன்னதை சங்காரம் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டான். அப்போ கர்த்தர் வேதனைப்படுறாரு. கர்த்தர் வருத்தப்பட்டு தன் வருத்தத்தை சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தர் வருத்தம் போயிட்டு தானே சாமுவேலுக்கு வருத்தம் போல. ஏன் சாமுவேல் வருத்தம் படுறான் தெரியுமா? கர்த்தர் வருத்தப்பட்டாரேன்னு அவன் வருத்தப்படுறான். அப்போ அவன்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ நாள் நீ வருத்தப்பட்டு இருப்ப இந்த சவுலுக்காக, வருத்தத்தை விட்டுரு, போய் பெத்லெஹேமின் நான் ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தர் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் ராஜாவா, அவனை போய் அபிஷேகம் பண்ணலாம் வாங்க கூப்பிட்றாரு. அப்போ அவர் துக்கத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. சில சமயத்தில் நம்ம துக்கமாக இருந்தால் அவர் நீ துக்கப்பட்டது போதும், எந்திரி வா போகலான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு தேவன்! இப்படிப்பட்ட ஒரு பர்சனலான உறவை நம்ம எங்கே பார்க்க முடியும்? யார்கிட்ட பார்க்க முடியும்? கர்த்தர் நல்லவர். இப்போ தான் இந்த துக்கமான வார்த்தைகளை இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த அதிகாரத்தில் இன்னும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வசனம் சொல்கிறது, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இஸ்ரேல் மக்கள் நடுப்புற வாசம் பண்ண வேண்டிய கர்த்தர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? பாளையத்துக்கு உள்ளே இருந்த கூடாரம் இவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முதல் அதிகாரத்தில் வச்சா கண்ணுக்குட்டி பண்ணிட்டாங்க. மோசே மலையிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி தங்களுக்கு தெய்வமாக ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சு நடனம் ஆடிட்டு எல்லாம் நிர்வாணமாக நின்றுக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு வருத்தம் வராதா? வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாரா? இதுதான் எங்களை எகிப்திலேருந்து கூட்டு வந்து தெய்வம்னு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டானுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ மோசே பாளையத்துக்கு கூடாரத்தை வெளியில் போட்டுட்டான்னு பார்க்குறோம். இப்போ எல்லாருமே இப்போ கூடாரத்துக்குள்ளே போகிறதில்ல, மோசே மட்டும்தான் போகிறாரு. இவனுங்கெல்லாம் வெளியிலேருந்து ஆன்னு வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, இங்க அர்த்தம் என்ன? தன் சிநேகிதனாக மோசேயை பாவித்தபடினாலே அவன்கிட்ட தன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டார். போற வரவங்கிட்டலாம் நம்ம துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, நமக்கு சிநேகிதன். ஆனால் இந்த இடத்தில் மோசேயை தேவன் சிநேகிதனாக நண்பனாக எண்ணுகிற ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்குறோம். ஏன் மோசே மேலே இரக்கமாக இருந்தார், உறக்கமாக இருந்தாங்கிறதுக்கு காரணம் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இங்கே ஒரு சூப்பரான ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளுங்க, சென்சிட்டிவ். அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும், கோபத்தை திருப்பணும், ரொம்ப டெக்னிக்காக நைஸாக பேசுகிறான் மோசே. அதை விட நைஸாக கர்த்தர் ரொம்ப நைஸாக பேசுகிறார். ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை என்றாலும். ரொம்ப இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக வச்சிங்கன்னா புரியாது. அவனுடைய டெக்னிக்கான ஒரு வார்த்தை இது. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும். அதாவது தனக்கு இருக்கிற உறவையும் கிருபையும் பற்றி பேசிட்டு நைஸாக தன்னோட ஜனங்களை இணைச்சி விட்றாரு. கர்த்தர் கொஞ்சம் அப்படியே சாந்தம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாதா? அவர் என்ன சின்ன குழந்தை ஏமாத்துறதுக்கு? உடனே அவர் பதில் சொல்கிறாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவன் ப்ளூரலில் கேட்குறான், இவங்களை சேர்த்து. கர்த்தர் டெக்னிக்காக பதில் சொல்கிறாரு. சொன்னது கரெக்டு தான். என் சமூகம் உங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக போகும்னு சொல்ல, உனக்கு முன்னாடி போகும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சிங்குலரில் முடிச்சிட்டாரு நைஸாக அவரும். அடுத்து பாருங்க, அப்பொழுது அவன் அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும். திருப்பி ஜனங்களை சேர்க்கிறான் பாருங்க. ஆனால் நல்ல மனுஷன் அது. எப்படியாவது அதான் இறக்கமுள்ளவன். அதனால தான் கர்த்தருக்கு அவனை பிடிக்கும். இவங்க இவ்வளோ பண்ணாலும் கூட இவங்களை எப்படியாவது கர்த்தருடைய கண்கள் இவங்களுக்கு கிருபை வாங்கி இவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு
அவன் தன்னுடைய அந்த உறவை, ஸ்நேகத்தை பரிந்து பேசுகிற ஜெபம். இதெல்லாம் என்னோட இன்னொருத்தவங்களை அட்டாச் பண்ணி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்காக நீங்கள் இதை செய்யலாமே அப்படின்னு கர்த்தர் செய்திருக்கிறார். நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காது. கடைசியாக இப்படி தான் நான் கேட்டிருக்கேன், எனக்காக செய்யக்கூடாதா டாடி அப்படின்னு. ஹல்லேலூயா. இதை அப்படி கேட்குறான். எனக்கும் அது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். திருப்பி அவர் பதில் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் எப்படி சொல்லியிருக்கணும்? சரிப்பா, மன்னிச்சுட்டேன், உங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கணும். கர்த்தர் சொல்லலை. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்புறம் திருப்பி கேட்குறான், உம்முடைய மகிமையை காண்பியும் அப்படிங்கிறான். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவனுக்கு தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ என்ன நான் பார்க்கிறேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ என்பது கர்த்தர் என்ன பார்க்கிறார்? ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் எந்த அளவுக்கு அவனை நம்புறாருனா, நான் தேவன் தான், நான் தான் அவங்களை அழைச்சேன், நான் தான், இவரே வரமாட்டேனார், மோசையே வரமாட்டேனாரு. ஆனால் மோசையை நீ எப்படியாவது என் ஜனங்களை நடத்திட்டு வாருன்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி நடத்திட்டு வராரு. ஆனால் வழியில் ஜனங்கள் இப்படி முரட்டாட்டம் பண்ணும் பொழுது கர்த்தர் வேதனைப்படுகிறார். இவர்களை இப்படி நான் கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய மனதை, கர்த்தருடைய கோபத்தை ஆற்றக்கூடிய ஒரு நண்பனாக, பரிந்து பேசுகிறவனாக, கர்த்தருடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய அந்த கோபத்தையே சாந்தப்படுத்தி அவரை வேற பக்கம் திரும்ப வைக்கிற அளவுக்கு அவனுக்கு தேவன் கிருபை கொடுத்திருந்தார். நியாயப்பிரமாணம் மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசைக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொன்னால அதுக்கு இன்னும் சில காரியங்களை காண்பிக்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற அந்த மூடி பேர் தான் கிருபாசனம். கர்த்தர் அங்கே தான் காணப்படுவேன்னு சொல்கிறார். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் முடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். அவன் பிரதான ஆசாரியனா என்னை அழைச்சிருந்தாலும் நினச்ச நேரத்தில் என்னுடைய சீட்டுக்கு முன்னாடி வரக்கூடாது, வந்தால் செத்துருவான்னு சொல்லு அப்படிங்கிறார். சொந்த ஆரோன் மோசையை விட 3 வயது பெரியவர், ஒரே குடும்பத்தில் லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அவனுக்கு அப்படி சொல்கிறார். அப்புறம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனத்தை எடுத்து வச்சிங்க. அதை ஃபுல்லாக வாசித்தா டைம் ஆகிடும். நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அப்படி அந்த ஆரோன் உள்ளே போகும்போது என்ன சொல்கிறார் கர்த்தர்? நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தில் தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். எதுக்கு புகை போடணும் தெரியுமா? அந்த புகை போடுற அளவில் அந்த கிருபாசனமே அந்த புகை மூடிடும். இவன் போய் இன்னும் நிறைய செய்யணும். அங்கே போய் ரத்தத்தெல்லாம் 7 முறை தெளிக்கணும், தன்னுடைய பாவத்துக்கு தெளிக்கணும், இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்துக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். இது செய்யணும்னு இவன் வர்றது, அந்த பாவ நிவர்த்தி செய்ய வந்தாலும் என் கிருபாசனத்தை பார்க்காத அளவுக்கு புகையை போட்டுட்டு உள்ளவா, இல்லாட்டி செத்துருவாங்கிறார். கர்த்தர் அவ்வளோ பரிசுத்தர். இன்றைக்கி நம்ம அவ்வளோ எளிமையாக அவரை நம்ம லெத்தாஜிக்காக இருக்கும். ஒரு இடத்துல சொல்கிறாங்க சாகுறோங்கிறாங்க. நேற்று வாசித்த அந்த இடத்த, கர்த்தருடைய பெட்டி நண்டை விழுகிற எல்லாரும் சாகுறான், நாங்களும் செத்து விடுவோமோன்னு பயந்து அலறாங்க. ஆனால் கர்த்தர் அதுக்காக பரிசுத்தத்தை மாற்றிக்கவே இல்லை. இத்தனை பேர் செத்தான், இத்தனை ஆயிரம் பேர் செத்தான், அத்தனாயிரம் பேர் செத்தான், செத்து மடிந்தார்கள். கிருபை, இன்னைக்கு கிருபைனா ரொம்ப இதாக பேசுகிறாங்க. கிருபையின் உபதேசத்தை தப்பாக பேசுகிறாங்க. கிருபைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவனும் இருக்கக்கூடாது, யாருமே ஒருத்தன் கூட உள்ள இருக்கக்கூடாதுங்கிறாரு. சரி, இப்ப மோசையை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாகி கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும்
அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்சிங்கன்னா அங்கே பயங்கரமாக நடக்கும் காரியங்கள்லாம். சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினதுனாலே மிரியாம் குஷ்டரோகியாய் போகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம். மோசே, என்னாகமம் 7:89, மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். இதை தான் ஏற்கனவே சொன்னார், நான் அங்கேருந்து பேசுவேன், அதனால ஆரோனை வரக்கூடாதுன்னு சொன்னார். நான் பேசுகிற இடத்துல ஆரோன் அடிக்கடி வர சொல்லாத, செத்துருவாங்கிறாரு. ஆனால் மோசையை பற்றி சொல்லும் பொழுது தினந்தோறும் அவங்க கூட பேசுகிறாரு. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், அங்கே இருந்து அவனோட பேசுகிறார். இப்போ மோசே போகும்போது எந்த பலியையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. அவன் கேஷுவலாக போயிட்டு அங்கே இருந்து கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், வந்தான் நீ செத்துருவேங்கிறாரு. ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், என்னோடு வந்து வா பேசு என்கிறார். யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ என்ன அர்த்தம்? என்னோடு அவன் பேசுகிற அளவுக்கு நான் அவனுக்கு கிருபை கொடுப்பேன். ஆனால் ஒருவன் தூரத்தில் நிற்கிறான், ஒருவன் பக்கமாய் வந்து பேசுகிறான். அவன் பலி செலுத்தும்படி வந்தாலும் கூட, அவன் வேலை செய்ய வந்தால் கூட அவனுக்கு கொடுத்த வேலைக்காரனாக ஊழியக்காரனாக அதை செய்து போகிறான். ஆனால் கிருபை பெற்றவனோ எந்தவித பயமும் இல்லாமல் வந்து கர்த்தரிடத்தில் ஒரு நண்பனாக பேசி போகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க பலி செலுத்துகிற அந்த ஆரோனே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு காரியத்தை உணர்ந்திருக்கணும். இவ்வளோ பலி செலுத்தி பயபக்தியோடு போனாலும் மரித்து போகிறோமே, இது எங்களுக்கு வேண்டாம். எங்கள் மத்தியில் எங்களை நடத்துகிற மோசேக்கு கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரோ இந்த உறவை நாங்கள் விரும்புகிறோன்னு அன்னைக்கே கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே கர்த்தர் சொல்லியிருப்பார், சரியான முடிவெடுத்தீர்கள். இந்த பிரமாணத்தினால ஒரு நாள் நீங்கள் எங்கிட்ட நீதிமானாக முடியாது. மோசே தான் கிருபைக்கு அடையாளமானவனாக இருக்கிறான். அவன் மூலமாய் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன், அவனுக்கு கொடுக்கவில்லை. யார் மூலமாக கொடுக்கப்பட்டதோ அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பார்த்திருந்தால் இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கே செத்திருக்க மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் சாவு வந்திருக்காது, மன்னிப்பு கிடைத்திருக்கும், கிருபை கிடைத்திருக்கும். அவர்கள் எளிதாய் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசித்திருப்பார்கள். ஆமென். கிருபையை பற்றி புரிந்து கொள்ளுதல் மோசே. அதுக்கு தான் கர்த்தர் ஒருத்தங்கிட்ட எதுக்கு அப்படி நடக்கிறார்னா, ஒருத்தன் மேலே இரக்கமாக இருக்கான், ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கான்னு நாம் அதை பார்த்து மனம் திரும்பணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் யூடியூப்பில் டார்டாராக கிழிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் கடைசியில் அவங்களாம் ஒரு முன்னேற்றமும் அடையிறதில்ல. யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க மேலே நல்லா தான் போயிட்டுருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கணும், பேசி வீணாக போகிறத விட அவங்ககிட்ட குறை இருந்ததுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணலாம். இல்லை அவங்ககிட்ட ஆசீர்வாதம் தான் என்ன, ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஏன் மோசைக்கிட்ட மட்டும் முகமுகமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அறிவு உண்டாக வேண்டும் கிருபையினாலே. ஆமென். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது கர்த்தர் அவன் மேலே இரக்கமாக இருக்கிறாரு, இருந்துட்டு போட்டுமே, என்ன ஆகிட போகுது? உலகத்தில் இருக்கிறவன் எவ்வளவோ அனுபவிக்கிறான். சினிமா நடிகர்கள் கோடியாக சம்பாதிச்சு அனுபவிக்கும் பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நல்லா இருந்தால் என்ன ஆகிட போகுது? அதனால் அவன் இருந்துட்டு போட்டுமே, நீ நல்லாற. டாடாடாடா, என்ன பேச்சு, என்ன வார்த்தைகள், என்ன ஒரு உலகம் இது. 2 கேட்டகரியில் நம்ம ஒன்று இருக்கணும். ஒன்று, நம்ம மேலே கர்த்தர் இரக்கமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இரக்கத்துக்கு பாத்திரவான்களாக நம்ம போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும், அவ்வளோதான். யார் மேலே இரக்கமாக இருக்கிறாரோ அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பொங்கிட்டு இருக்கிறத விட, மோசையை பார்த்துட்டு பொழுதனைக்கும் மிரியாம் ஆரோன் மாதிரி பேசுகிறத விட, அதுதான் சிறந்த இடம். மோசைக்கு கொடுத்த அந்த சிறந்த இடத்துக்கு நாம் போயிடணும்னு நினச்சி கர்த்தர்கிட்ட போனால் கர்த்தர் அதை எல்லாருக்குமே கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேணுக்குனே தான் அப்படி பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு அன்றைக்கே ஒன்று உணர்த்த கர்த்தர் விரும்பினார். இப்படி தாண்டா நான் என்கிட்ட சேர்த்துக்கிறேன், நான் இரக்கத்தினால் கிருபையினால் அவனை சேர்த்து கொள்ளுகிறேன், அவனை நண்பனாக்கி கொள்ளுகிறேன். ஆபிரகாமின் சந்ததி தானே நீங்கள். ஆபிரகாம் எந்த பலியை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தான்? ஆபிரகாம் எந்த பிரமாணத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தான்? ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடன்படிக்கை கொடுத்தாலும் நாங்கள் கர்த்தர் சொன்னபடியே கரெக்டாக செய்வோம்னு சொன்னாங்க. சொன்னதை ஒன்றுமே செய்யலை. செத்தார்கள் செத்தார்கள் செத்தார்கள்னு பார்க்குறோம். ஆமென். கரெக்டாக செஞ்சு எதையாவது கர்த்தர்கிட்ட மாற்றலைன்னா செத்து தான் போகிறது. செத்து போகிறதுக்கு மாதிரி தான் அது அர்த்தம். நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி என் கிரியையினால் கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன்னு நினச்சோம்னா அங்கே சாவுக்கு தான் முதலிடம் இருக்குது. ஆனால் நான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பால் ஒரு சரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். அவரை மனசை வேதனைப்படுத்தாதனால நான் ஒழுக்கமாக வாழ விரும்புகிறேன். ஏன்னா அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நான் என்னுடைய ஒழுக்கத்தினால இந்த ஆசீர்வாதம் கிடையாது, அவர் என் மேலே வைத்த கிருபையினால் தான் இந்த ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்தில் ஈஸியாக வாழ்கிறதுக்கு வழி. அதை மோசையின் வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். எழுந்து நிற்போம்.